ட்ரெக்கிங் போகிறவங்க, அட்வென்ச்சரை விரும்புகிறவங்க, நேச்சுரலை விரும்புகிறவங்க, அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக சம்மந்தமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காணொலி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் ஏறக்கூடிய 10 மலைகளை பற்றி பார்க்கலாம். காணொலி தொடர்ந்து பாருங்கள். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்டில் 10வது இருக்கிற மலை தீர்த்தமலை. தீர்த்தமலையானது எங்கே அமைஞ்சிருக்குன்னா, தருமபுரி மாவட்டத்தில் அரூர் வட்டத்துக்கு உட்பட்ட பகுதியில் தென்பெண்ணை ஆற்றில் இந்த மலையானது அமைஞ்சிருக்கு. இந்த மலையில் 1600 அடியில் தீர்த்தகிரீஸ்வரர் கோயில் அமைந்துள்ளது. இங்குள்ள ஒவ்வொரு தீர்த்தத்துக்கும் ஒவ்வொரு பேர் அழைக்கப்படுகிறது. அக்னி தீர்த்தம், அகசி தீர்த்தம், குமார தீர்த்தம், கௌரி தீர்த்தம் அப்படிங்கிற பேரில் அழைக்கப்படுகிறது. இந்த கோயிலில் தீர்த்தம் ஃபேமஸ் அப்படிங்கிறதுனால தீர்த்தமலை என பெயர் பெற்றது. இங்கு உள்ள தீர்த்தம் அனைத்துமே பார்த்தீங்கன்னா மூலிகை சம்பந்தமாக இருக்கிறதுனால இந்த நீரை பருகணும்னா உடலில் உள்ள நோய்கள் தீருது அப்படின்னு மக்களால் நம்பப்படுகிறது. ஏன்னா இதை மூட நம்பிக்கை இல்லை, மூலிகை நம்பிக்கை. இந்த மலைப்பயணமானது மிகவும் எளிமையான மலைப்பயணம் கூட சொல்லலாம். பெரியவர் முதல் சிறியவர் வரை அனைவருமே இந்த மலை ஏறலாம். முயற்சி செஞ்சு பாருங்க. நம்ம லிஸ்ட்டில் 9வது இருக்கிற மலை பாலமலை. பாலமலையானது எங்கே அமைஞ்சிருக்குன்னா, மேட்டூர்லேருந்து ஈரோடு செல்லும் சாலையில் மேற்கு தொடர்ச்சி மலையில் இந்த மலையானது அமைஞ்சிருக்கு. இதோட மலை உயரம் பார்த்தீங்கன்னா 4650 அடி இருக்கிறது. இதோட உச்சியில் பார்த்தீங்கன்னா சுயம்ப உருவான ஒரு லிங்கம் இருக்குது. இதோட பேர் பார்த்தீங்கன்னா சித்தேஸ்வரர் என அழைக்கப்படுகிறது. மலை ஏறுவதற்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 வழி இருக்குது. நெருஞ்சிப்பேட்டை, கண்ணாமூச்சி, குருவிருட்டி ஆகிய வழிகளிலிருந்து நம்ம போகலாம். நம்ம நெருஞ்சிப்பேட்டை வழியிலேருந்து போகிற மாதிரி இருந்துச்சுன்னா மலைக்கு அடிவாரத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் கோயில் இருக்குது. நம்ம அந்த சிவனை தரிசனம் பண்ணிட்டு அதை ஒட்டியே போனோம்னா ஒரு 20 கிலோமீட்டர் காடுக்குள்ளே வந்து போகிற மாதிரி இருக்கும். ட்ரெக்கிங் போகிறவங்களுக்கு இந்த இடம் பார்த்தீங்கன்னா செமையாக இருக்கும். குருவிருட்டூர், கண்ணாமூச்சி ஆகிய வழியிலேருந்து போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஜீப்பில் ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி கிளம்பி நம்மளை விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரத்துலேருந்து அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் ஆகும் அந்த கோயிலை நம்ம அடைகிறதுக்கு. அமாவாசை பௌர்ணமி நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மக்கள் கூட்டம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஒருவேளை இந்த கோயிலுக்கு நீங்கள் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கீழே தண்ணி கொண்டு போயிருங்க. மேலே தண்ணி கிடைக்காது. ஒருவேளை உங்களுக்கு தண்ணி அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா கோயில் ஒட்டியே பார்த்தீங்கன்னா கீழே ஒரு கிணறு இருக்குது. அந்த இடத்துல நம்ம நீர் எடுத்துக்கலாம். ஒருவேளை அந்த மலைக்கு போய் இரவு தங்குற மாதிரி இருந்துச்சுன்னா வெளியவே ஒரு மண்டபம் அமைச்சிருக்காங்க. அந்த மண்டபத்தில் நம்ம தங்கிக்கலாம். நீங்கள் எக்ஸ்ட்ரா பிச்சுட்டு கொண்டு போகிறது ரொம்பவே சேஃப்டி. ஏன்னா பனிக்காற்று அதிகமாக வீசுறதுனால ரொம்பவே குளிர் அதிகமாக இருக்கும். ஒருவேளை உங்களால் குளிர் தாங்க முடியல அப்படின்னா வெளியே நெருப்பு மூட்டிக்கிங்க. நீங்கள் குளிர் காஞ்சி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெருப்பு அணைச்சிருங்க. நம்ம லிஸ்ட்டில் 8வது இருக்கிற மலை தவளகிரீஸ்வரர் மலை. இந்த மலையானது எங்கே அமைஞ்சிருக்குன்னா, திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த வெண்குன்றம் என்னும் பகுதியில் இந்த மலையானது அமைஞ்சிருக்கு. இந்த மலையில் 1500 அடியில் தவளகிரீஸ்வரர் கோயில் அமைந்துள்ளது. நடப்பதற்கு பார்த்தீங்கன்னா கற்களால் ஆன நடைபாதை அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த மலை ஏறுவதற்கு பார்த்தீங்கன்னா 2 மணிலேருந்து 3 மணி நேரம் ஆகும். நம்ம மலை ஏறி சிவபெருமான தரிசனமானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும். வியூ பாயிண்ட் பார்த்தோம்னா இயற்கை காட்சியில் அவ்வளோ அழகாக இருக்கும். மலை ஃபுல்லாகவே தெரியும். இந்த மலையானது பார்த்தீங்கன்னா ஏறுவதற்கு மிகவும் எளிமையான மலை பயணம். பெரியவர் முதல் சிறியவர் பார்த்தீங்கன்னா ஈஸியாக மலை ஏறலாம். முயற்சி செஞ்சு பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் 7வது இருக்கிற மலை ரெங்கமலை. ரெங்கமலையானது எங்கே அமைஞ்சிருக்குன்னா, கரூர் மாவட்டத்திலிருந்து திண்டுக்கல் செல்லும் சாலையில் பார்த்தீங்கன்னா நெடுஞ்சாலையில் இந்த மலையானது அமைஞ்சிருக்கு. இதனோட உயரம் பார்த்தீங்கன்னா 3500 அடி இருக்குது. இந்த மலை உச்சியில் பார்த்தீங்கன்னா மல்லிகார்ஜுன சாமி இருக்காங்க. அமாவாசை பௌர்ணமி நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மிகவும் விசேஷமாக காணப்படும். இந்த மலை ஏறுவதற்கு பார்த்தீங்கன்னா 2 மணிலேருந்து 3 மணி நேரம் ஆகும். இந்த மலையில் சித்தர்கள் இன்னமும் வாழ்றதா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரெங்கமலை முதலில் தங்கமலை எனப்பட்டதான்னு சொல்லியிருக்கிறாங்க. எதுக்காக அந்த பேர் வந்ததுன்னா, இந்த இடத்துல தங்கமாக்கக்கூடிய மூலிகை இருந்ததாகவும் தங்கமலை அதுக்கப்புறம் நாளடைவில் ரெங்கமலையாக மாற்றப்பட்டதுன்னு சொல்லிடுறாங்க. நம்ம மலை ஏறி மல்லிகார்ஜுன சுவாமி தரிசனம் பண்ணிட்டு மலை உச்சிக்கு போகிறதுனா சிறிதாக ஒரு பாதை மாதிரி போகும். இந்த பாதையை போனோம்னா மலை உச்சிக்கு போகலாம். இந்த பாதையில் நீங்கள் போகிறதா இருந்தால் 1 முறைக்கு 2 முறை யோசனை பண்ணி ஏறுங்க. அந்த பாதை மிகவும் கடினமாக இருக்கும். கரணம் தப்பினா மரணம் அப்படிங்கிற மாதிரி இந்த பாதைகளை இருக்கும். நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மலை கொன்றைங்கி மலை. கொன்றைங்கி மலையானது எங்கே அமைஞ்சிருக்குன்னா, திண்டுக்கல்லிருந்து ஒட்டச்சித்தன் போகிற வழியில் கீரனூர் அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மலையானது அமைஞ்சிருக்கு. இந்த மலையானது இயற்கையாகவே கூம்பு வடிவில் காணப்படுகிறது. நம்ம தூரத்தில் இருந்து பார்த்தோம்னா ஒரு சிவலிங்கம் இருக்கிற மாதிரியே அமைப்பு கொண்டதாக இருக்கிறது. இதனோட உயரம் பார்த்தீங்கன்னா 3850 அடி ஆகும். இதன் மலையின் உச்சியில் பார்த்தீங்கன்னா மல்லிகார்ஜுன சன்னதியும் உள்ளது. இந்த மலை ஏறுவதற்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஆகும். மலை ஏறுவதற்கு இதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு தாத்தா 45 வருடமாக தன்னோட சொந்த காசை போட்டு கம்பியெல்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நீங்கள் இந்த மலைக்கு போகிற மாதிரி இருந்துச்சா ரிட்டன் வரும்போது உங்களால் முடிஞ்ச உதவியை இந்த தாத்தாக்கு செஞ்சுட்டு வாங்க. ரொம்பவே நன்றிகள் அந்த தாத்தாக்கு. நம்ம மல்லிகார்ஜுன சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு கோவில் ஒட்டியை பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு வழி மாதிரி போகும். அந்த வழியை போனோம்னா மலையோட உச்சிக்கு போகலாம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தியானம் பண்ணுறதுக்கு மிகவும் சிறந்த இடம். நம்ம இந்த இடத்துல தியானம் பண்ணோம்னா நம்மளோட முன்னோர்கள்ட்ட பேசலாம்னு சொல்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் போய் ஃபோட்டோ எடுக்கிறதா இருந்தால் இல்லை வீடியோ எடுக்கிறதா இருந்தால் மிகவும் ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா உச்சியில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிடிமானமும் இல்லாதனால மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். ட்ரெக்கிங் போகிறவங்க, அட்வென்ச்சர் போகிறவங்களுக்குலாம் இந்த மலையானது மிகவும் ஒரு வரப்பிரசாதம் கூட சொல்லலாம்.
நம்ம லிஸ்ட்டில் 5ஆவதாக இருக்கிற மலை தலைமலையானது எங்கே அமைஞ்சிருக்குன்னா திருச்சி நாமக்கல் எல்லைப்பகுதியில் இந்த மலையானது அமைஞ்சிருக்கு. மலையோட உச்சியில் பார்த்தீங்கன்னா சஞ்சீவராயர் பெருமாள் கோயிலும் உள்ளது. இதனோட உயரம் பார்த்தீங்கன்னா 3500 அடியாக இருக்கிறது. இந்த மலை பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தலை போல காட்சி அளிக்கிறதுனால இந்த மலைக்கு இந்த பெயர் பெற்றது. நம்ம நாமக்கல்லிருந்து போகிற மாதிரி இருந்துச்சுன்னா எருமப்பட்டி, வடச்சத்தூர், செவந்திப்பட்டி ஆகிய ஊர்களிலிருந்து போகலாம். இல்லை நம்ம திருச்சியிலேருந்து போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீவியாம்பட்டி, சஞ்சீவபுரம் ஆகிய ஊர்களிலிருந்து போகலாம். நம்ம இந்த பாதையை தேர்ந்தெடுத்தோம்னா கரடு முரடாக இருக்கும். ஒரு 7 கிலோமீட்டர் உள்ள நடக்கிற மாதிரி இருக்கும். இது கடந்து போனோம்னா நம்ம சஞ்சீவராய பெருமாள் கோயிலுக்கு நம்ம உள்ளே போயிடலாம். நம்ம சாமியை தரிசனம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும். வியூ பாயிண்ட் என்ன பார்த்தோன்னா மலை அவ்வளோ அழகாக இருக்கும், செமையாக இருக்கும். ட்ரெக்கிங் போகிறவங்க, அட்வென்ச்சர் போகிறவங்களுக்குலாம் இந்த இடமானது ரொம்பவே பிடிக்கும். முயற்சி செஞ்சு பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் 4ஆவதாக இருக்கிற மலை சதுரகிரி மலையானது மதுரை மாவட்டம் சாப்டூரில் இருந்து, விருதுநகர் மாவட்டம் திருவில்லிபுத்தூரில் இருக்கிற ஒத்ராயிருப்பு பகுதியில் இருந்தும், தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் இருக்கிற வருசநடு பகுதியில் இருந்தும் பாதைகள் உள்ளது. மலையேறுவதற்கு 3 பாதைகள் இருந்தாலுமே மக்கள் 2 பாதைகள் மட்டுமே அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. மதுரை தேனி பாதைகள்லாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். விருதுநகர் பாதை மட்டுமே மக்கள் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இந்த மலையோட உச்சியில் பார்த்தீங்கன்னா சட்டைமணி, கோரக்க சித்தர்கள்லாம் டவுன் செய்ததாக கூறப்படுகிறது. இந்த மலை ஏறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 மணிலேருந்து 4 மணி நேரம் ஆகும். தியானம் பண்ணுறவங்க, அமைதியை விரும்புகிறவங்க, இயற்கை ரசிப்பவர்களுக்கெல்லாம் இந்த இடமானது ரொம்பவே பிடிக்கும். மலையோட உச்சியில் பார்த்தீங்கன்னா சுந்தர மகாலிங்கனார், சந்தன மகாலிங்கனார் ஆகிய சன்னதி உள்ளது. 4 மூலைகளும் பார்த்தீங்கன்னா மலையாக இருப்பதனால சதுரகிரி என அழைக்கப்படுகிறது. இங்கே பார்த்தீங்கன்னா மூலிகை நிறையவே காணப்படுகிறது. இந்த மலைக்கு போகிறது பார்த்தீங்கன்னா மாதத்தில் 8 நாள் மட்டுமே அனுமதி தராங்க. பௌர்ணமிக்கு 3 நாள் பின்னால், அமாவாசைக்கு 3 நாள் பின்னால் மற்றும் பிரதோஷ நாட்கள் மட்டும் அனுமதி தராங்க. ஏன்னா ஆபத்தான பாதைங்கிறதுனால வனவிலங்குகள் அதிகமாக காணப்படுகிறது. அதனால் பார்த்தீங்கன்னா மிகவும் ஜாக்கிரதையாக நம்ம போய் ஆகணும். ட்ரெக்கிங் போகிறவங்க ஒரு முறையாவது இந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க. நம்ம லிஸ்ட்டில் 3ஆவதாக இருக்கிற மலை பருவதமலையானது திருவண்ணாமலை மாவட்டம் தென்மகாதேவ மங்கலத்தில் இந்த மலையானது அமைஞ்சுள்ளது. இந்த மலையோட உயரம் பார்த்தீங்கன்னா 4500 அடியாக இருக்கிறது. பருவதமலையானது நம்ம மலைகளுக்கெல்லாம் படைத்தளபதினு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா செங்குத்தாகவும் ஆபத்தான பாதைகள்லாம் இருக்கிறது. மலையேறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 மணிலேருந்து 3 மணி நேரம் ஆகும். இங்கே 2 பாதைகள் இருக்குது. ஒன்று கடலாடி, இன்னொன்று தென்மாதி மங்கலம். நம்ம கொஞ்சம் தூரம் நடந்தோம்னா 2 பாதையுமே ஒன்று சேர இடத்துக்கு வரலாம். அதுக்கப்புறம் தான் உண்மையான மலைப்பயணமே ஆரம்பிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாதைக்கும் ஒவ்வொரு பேர் சொல்கிறாங்க. காட்டுப்பாதை, கம்பிப்பாதை, கடப்பாறை பாதை ஆகிய பாதைகள்லாம் இருக்கிறது. இது கடந்து போனோம்னா 3ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட மல்லிகார்ஜுன சன்னதிக்கு போகலாம். இங்கே அமாவாசை, பௌர்ணமி நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறையவே கூட்டம் அதிகமாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா மேலே கடை போடுவாங்க. ஒரு வேளை மற்ற நாட்களில் நீங்கள் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி கீழே கொண்டு போயிருங்க. மேலே தண்ணி கிடைக்காது. மிகவும் ஆபத்தான பாதைகள் கூட சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் போகிறதா இருந்தால் மிகவும் ஜாக்கிரதையாக போங்க. நம்ம லிஸ்ட்டில் 2ஆவதாக இருக்கிற மலை வெள்ளிங்கிரி மலையானது கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒரு பகுதி தான் வெள்ளிங்கிரி மலை. மேகங்கள்லாம் சூழ்ந்திருக்கும் பொழுது மலையானது வெள்ளி நிறத்தில் காட்சியளிக்கிறதுனால இந்த மலையானது வெள்ளிங்கிரி என அழைக்கப்படுகிறதாம். இந்த மலையானது கடல் மட்டத்திலிருந்து 5833 அடியாக இருக்கிறது. இந்த மலை ஏறுவதற்கு பார்த்தீங்கன்னா 6 மணிலேருந்து 7 மணி நேரம் ஆகும். நம்ம வெள்ளிங்கிரி ஆண்டவரை பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா 7 மலைகளே கடந்து தான் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற ஒவ்வொரு இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேர் சொல்கிறாங்க. வெள்ளி விநாயகர் கோயில், பாம்பாட்டி சுனை, கைத்தட்டி சுனை, சீதைவனம், அர்ஜுனன்வில், பீமன் கலியுருண்டை, ஆண்டி சுனை போன்ற இடத்த நம்ம ரசிச்சுக்கிட்டே மலையேறலாம். அவ்வளோ அழகாக இருக்கும். இங்கே விலங்குகள் நடமாட்டம் அதிகமாக இருப்பதனால பார்த்தீங்கன்னா வருஷத்தில் குறிப்பிட்ட நாள் மட்டுமே வெள்ளிங்கிரி ஆண்டவர் தரிசிக்கிறதுக்கு நமக்கு அனுமதி உண்டு. இந்த இடமானது வனத்துறையால் பாதுகாக்கப்படுகிறது. அதனால் நம்ம மலையேறும் போது பேக்கில் ஏதாவது பிளாஸ்டிக் பாட்டில் வச்சுருந்தோம்னா ஒவ்வொரு பாட்டிலுக்கு பார்த்தீங்கன்னா 20 ரூபா வசூல் பண்ணுறாங்க. நம்ம வெள்ளிங்கிரி ஆண்டவரை தரிசனம் பண்ணதுக்கப்புறம் அந்த பாட்டிலை வனத்துறையிட்ட கொடுத்தோம்னா 20 ரூபா நம்மளுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. அட்வென்ச்சரை விரும்புகிறவங்க, ட்ரெக்கிங் போகிறவங்க, ஆன்மீகத்தில் இருப்பவங்களுக்கெல்லாம் இந்த மலையானது ஒரு அற்புதமான மலைன்னு கூட சொல்லலாம். நம்ம லிஸ்ட்டில் முதல் இடத்துல இருக்கிற மலை பார்த்தீங்கன்னா பொதிகை மலையானது தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு பகுதியும், கேரளா மாநிலம் திருவனந்தபுரம் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு பகுதியும் அமைஞ்சது தான் இந்த பொதிகை மலையானது பார்த்தீங்கன்னா அகத்தியர் மலை என அழைக்கப்படுகிறது. அகத்தியர் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியை இங்கு தான் வளர்த்ததாக வரலாற்று அறிஞர்கள் கூறுகிறாங்க. பொதிகை மலையானது பார்த்தீங்கன்னா கடல் மட்டத்திலிருந்து 6300 அடி கொண்டதாக இருக்கிறது. இந்த மலைக்கு போகிறது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து போக முடியாது. ஏன்னா இந்த இடத்துல போனோம்னா வனவிலங்கு அதிகமாக இருக்கிறதுனால நம்ம கேரளாவிலேருந்து போக முடியும். இந்த மலைக்கு போகிறது பார்த்தீங்கன்னா தினம் 100 பேர் மட்டுமே அனுமதி. இந்த மலைக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா வனத்துறையிடம் அனுமதி பெற்றதுக்கு அப்புறம் தான் போக முடியும். கூடவே பார்த்தீங்கன்னா லக்கேஜ் தூக்குறதுக்கும் வழிகாட்டுறதுக்கும் ஆட்கள் அனுப்பிவிடுவாங்க. அவங்களுக்கு நம்ம பே பண்ணுற மாதிரி வரும். எனக்கு அட்வென்ச்சர்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறீங்க இந்த மலைக்கு ஒரு முறையாவது போயிட்டு வாங்க. அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். நீங்கள் இதில் ஏதாவது ஒரு மலைக்கு போயிருந்தால் அதனோட அனுபவங்களை சொல்லுங்கள். இல்லை நீங்கள் சென்ற மலை பயணங்களின் அனுபவங்களை கமெண்ட்ல சொல்லுங்கள். தொடர்ந்து இருந்திருங்கள். நான் உங்கள் சகோ இன்னும் சிமிலர் சார்பாக நன்றிகள்.